பீப்புள், கதை கேட்கலாம் சீரியஸ்ல இன்னைக்கு ஒரு கதையோட. ஏரிக்கு பக்கத்துல இருக்க மடத்துல ஒரு துறவியும் அவரோட சிஷ்யர்களும் இருக்காங்க. துறவி தன்னோட சிஷ்யர்களுக்கு தியானம் பண்றது எப்படின்னு சொல்லி கொடுக்கறாரு. தினமும் பல மணி நேரம் அவங்கள தியானத்துல ஈடுபட வைக்கிறாரு. ஒவ்வொரு தியானம் முடிஞ்சதும் அந்த தியானத்துல அவங்க அனுபவம் எப்படி இருந்துச்சு, முன்னாடியை விட இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கான்னு டெய்லியும் அவர்கிட்ட வந்து சொல்றாரு. அவர் சொன்னபடி ஒவ்வொருத்தரா அவங்களோட அனுபவங்களை துறவிக்கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அதுல ஒரு சிஷ்யம் மட்டும், என்னால தியானத்துல முழுசா கவனம் செலுத்த முடியல, கோபமும் எரிச்சலும் அதிகமா வருது, இதை தவிர்க்க என்ன செய்யறதுன்னு தெரியலையா அப்படின்னு துறவிக்கிட்ட சொல்றாரு. துறவி தியானம் பண்ணும்போது உன்னை எது கோவப்பட வைக்குதுன்னு சொல்ல முடியுமான்னு கேக்குறாரு. நான் தியானம் பண்ணும்போது என் முன்னாடி ஒருத்தர் நடமாடுறாரு, நான் தியானத்துல இருக்கேன்னு தெரிஞ்சும் அவர் நடமாடுறது எனக்கு கோவத்தை உண்டாக்குது, என் மேல கொஞ்சம் அக்கறையோட நடந்துக்க கூடாதா? சரி பரவாயில்லன்னு கண்ணை மூடி திரும்பியும் தியானத்தை தொடங்கினேன். ஒரு பூனை என் மேல உரசிட்டு போகுது, காத்தடிச்சு மரத்துல இருக்க இலை என் மேல விழுகுது, இது போதாதுன்னு பறவையெல்லாம் கீச்சு கீச்சுன்னு கத்தி என்னை தொந்தரவு பண்ணுது, இந்த இடத்துல எனக்கு நிம்மதியே இல்லை. துறவி சரி நீ இதுக்கு ஒரு வழி கண்டுபிடின்னு சொல்றாரு. சிஷ்யம் மடத்துக்கு வெளியே இருக்க ஏரிக்கரையோரம் அமைதியான ஒரு இடமா பார்த்து தியானம் செய்ய போறாரு. நலு தண்ணியில இருக்க மீன்களை சாப்பிட பறவைகள் கூட்டம் தண்ணியில சிறகடிச்சு சத்தம் போடுது. என்னடா இது, இங்கேயும் அமைதி இல்ல, பேசாம நம்ம ஏரிக்கு நடுவுல போய் தியானம் பண்ணலாம்னு ஒரு படகை எடுத்து ஏரிக்கு நடுவுல போய் தியானம் பண்றாரு. இந்த முறை எந்த தொந்தரவும் இல்லாம நல்ல அமைதியா தியானம் பண்றாரு. இது மாதிரி 2 நாள் ரொம்ப அமைதியா தியானம் பண்றாரு. சிஷ்யருக்கு ரொம்ப சந்தோஷம். நாளைக்கு தியானம் முடிஞ்சதும் துறவிக்கிட்ட நம்ம அனுபவத்தை பத்தி சொல்லணும்னு நினைக்கிறாரு. அடுத்த நாள் விடியற்காலை பிறக்குது. படகை எடுத்துட்டு சிஷ்யர் நடு ஏரிக்கு போறாரு. தியானத்தை ஆரம்பிக்கிறாரு. தியானம் ஆரம்பிச்சு கொஞ்ச நேரத்துல தண்ணியில ஏதோ தெரிக்கிற சத்தம் கேக்குது. படகு ஆடுற மாதிரி இருக்குது. நடு ஏரியில கூட என்ன தொந்தரவு பண்ண ஏதாச்சும் நடக்குதுன்னு கோவமா கண்ணை திறந்து பாக்குறாரு. அவரோட படகை நோக்கி இன்னொரு படகு நேரா வந்துட்டு இருக்கு. அதை பார்த்து அவருக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம எதிர்க்க இருக்க படகை பார்த்து உடனே திருப்புங்க இல்லைன்னா என் மேல மோதிடுவீங்கன்னு கத்துறாரு. நான் எந்த பதிலும் இல்ல. அந்த படகு அவரை மேல மோதிடுச்சு. தண்ணிக்குள்ள விழுந்த அவரு, யார் நீ, எதுக்கு என் படகு மேல மோதுனன்னு கூச்சல் போடுறாரு. ஆனா இப்பவும் எந்த பதிலும் இல்லை. உடனே அவருக்கு பயங்கர கோவம் வந்து எதிரில் இருக்க படகு மேல ஏறி பாக்குறாரு. உள்ள யாருமே இல்லை. இதை பார்த்து அவருக்கு ஒரே ஆச்சரியம். யாருமே இல்லாத படகு எப்படி என் படகு மேல இடிச்சுது? ஒருவேளை காத்துல அடிச்சுட்டு வந்திருக்குமோ? அது ஒரு காலி படகுன்னு தெரிஞ்சதும் அவர் கோவம் குறைய ஆரம்பிக்குது. ஏன்னா அவர் கோவப்படுறதுக்கு அங்க யாருமே இல்லை. அப்போ துறவி எதை உன்னை கோவப்பட வைக்குதுன்னு உன்னால சொல்ல முடியுமான்னு கேட்டது அவருக்கு ஞாபகம் வருது. இப்ப அவரோட யோசனை வித்தியாசமா இருக்கு. என்னை சுத்தி இருக்கவங்களோ சுத்தி இருக்க சூழ்நிலையோ எனக்கு கோபத்தை உண்டாக்கல, அதுக்கு நான் ரியாக்ட் பண்ணதுதான் என் கோபத்துக்கு காரணம். சுத்தி இருக்கவங்களும் சூழ்நிலைகளும் அந்த காலி படகுக்கு சமானம். என்னுடைய ரியாக்ஷன் இல்லைன்னா எனக்கு கோபத்தை ஏற்படுத்த அதனால முடியாது. உடனே படகை கரையை நோக்கி செலுத்தினாரு. மடத்துக்கு போய் மற்ற சிஷ்யர்களோட தியானத்தை துவங்கினாரு. இப்போதும் அவரை சுத்தி சத்தமும் தொந்தரவும் இருக்கதான் செஞ்சது. ஆனா அவர் அதை காலி படகாதான் நினைச்சாரு. இப்ப அவரால் அமைதியா தியானம் செய்ய முடிஞ்சது. இவரோட மாற்றத்தை பார்த்த துறவி, உன்னை எது கோவப்பட வைக்குதுன்னு நீ கண்டுபிடிச்சிட்டுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னாரு. நம்ம வாழ்க்கையில பல இடங்கள்ல நமக்கு பிரச்சனையை தர மனிதர்களும் சூழ்நிலைகளும் இந்த காலி படகு மாதிரி தான். நம்ம இதுக்கு ரியாக்ட் பண்றதுனால கோபம், ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன்னு பல மன பிரச்சனைக்குள்ள போய் நம்மளே சிக்கிக்கிறோம். ஒரு சின்ன குழந்தை எப்படி தன்னோட உச்சி முடியை பிடிச்சுக்கிட்டு அதை விட தெரியாம அழுகுதோ, அதே மாதிரிதான் நாமளும் வாழ்க்கையில போராடிக்கிட்டு இருக்கோம். எல்லாத்துக்கும் ரியாக்ட் பண்றதை விட்டுட்டு வாழ்க்கைய சந்தோஷமா வாழலாமே. இந்த வீடியோ உங்களுக்கு எப்படி யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. லைக், ஷேர் அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.